بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه إنما الحياة الدنيا لعب ولهو صدق الله العظيم அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்து அவருடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உத்தரவை நமக்கு பிறப்பித்துள்ளார். இறைவனுடைய நல்லடியார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் யார் என்றால், இறைவன் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அப்படியே நடப்பார்கள். அந்த நல்லோர்களுடைய பல தன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் வீணான விளையாட்டுகளை விட்டு அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வீணான விளையாட்டுகள் என்பது அது நம்மை இபாதத்துகளை தடுத்து வைக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. ஒரு குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனம் நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் குறிப்பார்க்கக்கூடிய அம்புகளும் பலிபீடங்கள் இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய நடவடிக்கைகளில் உள்ளதாக இருக்கிறது. இவைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். காரணம், இது போன்ற இந்த அனைத்துமே உங்களை இறைவனை நினைப்பதை விட்டு தடுத்து விடும் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். இந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலே முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். எந்தெந்த விளையாட்டுகள் இபாதத்துகளையே மறக்கடிக்கக்கூடிய அளவிலே வந்து விடுகிறதோ அவை அனைத்தும் சூதாட்டமாகும் என்று சொல்வார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூதாட்டம் என்பது அது இறைவனுடைய சிந்தனையை முழுக்க முழுக்க தடுத்து விடுகிறது. மதுபானமும் அப்படித்தான். ஒருவன் குடித்தான் என்று சொன்னால் அவனுடைய மூளை பாதிக்கப்பட்டு அதன் மேல் ஒரு திரை விழுந்து சிந்திக்க முடியாத அளவிலே அவன் ஆகிவிடுகின்றான். எனவே இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய செயல்பாடுகள். இவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே ஒருவரை வாடகைக்கு வைத்திருந்தார்கள், குடி வைத்திருந்தார்கள். அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய சிலர் சூதாட்டம் விளையாடுகிறார்கள் என்ற விஷயத்தை தெரிந்தவுடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் குடி வைத்த அந்த வீட்டாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து, நீங்கள் மறுபடியும் இதனை தொடர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்கின்ற கண்டிப்பும் அதட்டுதலும் அங்கே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தார்கள் என்று நாம் ஹதீஸிலே கேள்விப்படுகின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இது போன்ற இறைவனுடைய ஞாபகத்தை மறக்கடிக்கக்கூடிய, தொழுகையின் பக்கம் நம்மை பாராமுகமாக்கக்கூடிய எந்த விளையாட்டாக இருந்தாலும் அது சூதாட்டம் என்கின்ற கண்ணோட்டத்திலே முன்னோர்கள் நம்மை பார்க்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலாவை நினைக்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். நல்லோர்களான வலிமார்கள், இறைநேசர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். வீணான விளையாட்டுகளை விட்டு அவர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். ஆனால் இக்காலகட்டத்திலே செல்போன் என்கின்ற இந்த மொபைலின் மூலமாக எத்தனையோ வகையான விளையாட்டுகள், அந்த விளையாட்டுகளிலே பெரும்பாலும் நம்முடைய அறிவை மழுங்க செய்யக்கூடிய விளையாட்டுகள் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு விஷயத்தை பெரியவர்கள் சொல்கிறார்கள், இக்காலத்திலே பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ வேண்டும், வீணான விளையாட்டுகளை விட்டு தவிர்த்து வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்தால் போதும். செல்போனை எடுத்து ஓரமாக வைத்து விடுங்கள், பெரும்பாலான தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவன் விரும்புகின்ற வழியிலே நாம் நடந்து கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.